இன்னைக்கு நான் பேச போற விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு வரலாறு. இந்தியாவிலிருந்து லண்டன் வர ஒரு பஸ் போயிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம நம்ப முடியுமா? ஆனால் இது வந்து உண்மை சம்பவம் தான். 1956ல ஆல்பர்ட் டூர்ஸ் அப்படிங்கிற உலக சுற்றுலா நிறுவனம் உலகத்த ஆச்சரியப்படுத்த ஒரு பயணத்த தொடங்குச்சு. அந்த பயணம் என்ன அப்படின்னு சொன்னா, லண்டன்லேருந்து கல்கட்டா வர பஸ் சேவை. இந்த பஸ் பயணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உலகத்திலேயே நீண்ட பஸ் தூரம். அதாவது நீண்ட பஸ்ல இது ஒரு முக்கியமானது. 20,000 கிலோமீட்டர் வந்து பயணம் செஞ்சிருக்காங்க. 45லேருந்து ஒரு 50, ஒரு 90 நாள் வரை இது இந்த டைமிங் ஆயிருக்கு. இந்த பஸ் வந்து ஒரு நாட்ட மட்டும் இல்ல, பல நாட்ட கடந்து போயிருக்கு. முதல்ல வந்து யுனைட்டட் கிங்டம், பெல்ஜியம், ஜெர்மன், ஆஸ்திரியா, டர்க்கி, ஈரான், ஆப்கான், பாகிஸ்தான், முடிவுல வந்து கல்கட்டா. இது வந்து பஸ் போக்குவரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பஸ்ஸில என்ன ஃபெசிலிட்டீஸ் இருந்தது அப்படின்னா, படுத்துக்கலாம், சமையல் வசதி, ரேடியோ, நூலகம் எல்லா வசதியுமே அதில இருக்கும். அந்த காலத்தில விமானத்த விட இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. இதில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதோட கட்டணம் பார்த்தீங்கன்னா, $150 வரை இருந்திருக்கு. இந்த பஸ் வந்து ரொம்ப பிரபலமா இருந்திருக்கு. அப்புறம் நடுவால ஏற்பட்ட பிரச்சனை காரணமா அந்த பஸ் வந்து நின்னு போச்சு. இந்த பஸ் 1976ல அதோட கடைசி பயணத்த நிறைவு பெற்றிருக்கு. இந்த பஸ்ஸுல வந்து நல்ல படுக்கை இருக்கும், வாசிக்கிறதுக்கு ஒரு அறை இருக்கும், சமையல் அறை, ரேடியோ, இசை, உணவு, தங்கும் வசதி. அதாவது மூவி ஹோட்டல் போல இந்த பஸ் இயங்கியிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்காக இத நிப்பாட்டுனாங்க அப்படின்னு சொன்னா, அரசியல் காரணங்களுக்காக, வார் இந்த மாரி ஒரு சில காரணங்களுக்காக நிப்பாட்டிட்டாங்க. இந்த பஸ் டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா,